வேலை பாக்குறாங்க. எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது இங்க. அது மாதிரி கிடையாது. சொல்றதுக்காட்டி உடனே எந்த ஒரு மந்திரியை பார்க்கணும்னாலும் நீங்க நேரடியா பார்க்கலாம், ரிப்போர்ட் சொல்லலாம். அந்த எதிர்ப்புன்றதே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டுல அப்படி இல்ல, சொல்லிட்டாக்க இவன் வெளியே வரட்டும் பாத்துக்கிறோன்னு. இங்க அது மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அதோட இங்க இந்த மாநிலம் குஜராத் மாநிலம் நல்லாவே இருக்கு. முதல்வரை பாக்குறதுனால உடனே சொல்லிட்டாக்கா என்ன தேதின்னு கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல நேரடியா பார்த்து என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா அது பிரச்சனை உடனே இதாயிடும். எந்த இதுவும் கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க கட்சியில இப்போ முதல்வர் பூபேந்திர பட்டேல் அப்படின்றதுனால ஆமா அவர் பாஜக கார போய் பார்க்கணும், அவர் மூலியமா பேசணும்ல இல்ல கிடையாது. எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் பார்க்கலாம். யாரா இந்து முஸ்லீம் யாரா இருந்தாலும் அவரை போயிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி பிரச்சனையும் இங்க கிடையாதுங்க. இப்ப நல்லாவே இருக்கிறோம். குஜராத் நல்ல முறையில் வளர்ந்துருக்கு, நல்லாவும் இருக்குது. அதோட நாங்கெல்லாம் தமிழ்நாடு வர்றதுக்கு தான் பயப்படுறோம். தெரியுதுங்களா? எப்பனா வந்தா 2 நாள் 3 நாள் ப்ரோக்ராம் பிளைட்ல வந்தா உடனே அடுத்த பிளைட் திரும்பி வரும். இப்ப அங்க அது மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப இங்க ரொம்ப சர்வசாதாரணமா எங்கேயுமே எப்ப வேணாலும் ராத்திரில எந்த டைம்ல வேணாலும் போகலாம் வரலாம். எந்த மந்திரியை வேணாலும் பார்க்கலாம். எந்த வேலை சொன்னாலும் உடனுக்குடன் நடக்கும். அதே மாதிரி போஸ்டிங் எல்லாம் அந்த சம்திங் எல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதாவது கிடைக்கும். அது மாதிரி நல்லா தகுதி நல்ல கிரேட் உள்ள இல்ல 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 அதெல்லாம் கிடையாது. குஜராத்ல கரப்ஷன் குறைஞ்சிருக்கு. ரொம்ப 100% குறைஞ்சி போச்சுங்க. இப்ப எங்க மருமக 2 பேரா கவர்மெண்ட்ல +1 +2 டீச்சர். ₹1 கூட செலவே எல்லாம் போஸ்டிங் கிடைச்சது. அதே மாதிரி நீங்க தமிழர் இருந்தோம். எல்லா ஜாதிக்காரர்களுக்குமே யாரு நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்ல கிரேடு மார்க் வாங்குறாங்களோ, நல்லா இது பண்றாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் உண்டு. கரெக்டா எல்லாமே எல்லா இடங்கள்லயுமே அதே மாதிரி. இது மாதிரி சம்திங் வாங்கிட்டாங்க தெரிஞ்சா அவ்வளவுதான், அவங்களுக்கு அதோட வேலை போயிடுங்க. இங்க அதே மாதிரி எல்லாம் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நல்ல மாதிரியாவே இருக்கிறோம். நாங்க இதை விட்டு வேற மாநிலம் போறதுக்கு, வேற தமிழ் எங்க சொந்த மாநிலத்துக்கு போறதுக்கு நாங்கெல்லாம் பயப்படுறோம். அதே மாதிரி இங்க ஓட்டுக்கிட்ட எல்லாம் பெரும்பாலும் 100% அவருக்கு தான். சில பேர் இவருக்கு ஆப்போசிட் ஆனால் சொல்லலாம், அவருக்கு அங்கதான் இதுன்னு. அப்படி இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி எம்பியா இருந்தவங்க அதுக்கு அந்த அவங்க மேல சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை தூக்கிட்டு வேற ஆளு எம்பி எம்எல்ஏ அடுத்த வாட்டி அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டார். எந்த காரணத்தை மட்டும் சீட்டு கொடுப்போம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. பரம்பரையா அவங்க தான் வரணும், அவங்க தான் இருக்கணும், நாங்க தான் இருப்போம் சொல்றது மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. அது மாதிரி கிடையாது. நன்றி சார். ஓகே.